2026-27 ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனியார் அரசு கூட்டு வினை என்ற அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்புடையதல்ல. மக்களுக்காக திட்டங்கள், சில திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கிறோம். புதிய கட்டண உயர்வுகள் ஏதும் முன்மொழியப்படவில்லை. அதே நேரத்தில் மின்சார பேருந்துகள் 1000 பேருந்துகளை நாங்கள் இயக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பேருந்துகளை தனியாரும் அரசும் சேர்ந்து இயக்குவது என்பது ஏற்புடையதல்ல. அரசே, பொதுத்துறை நிறுவனம் என்ற முறையிலே அரசே அந்த பேருந்துகளை முழுமையாக இயக்கப்பட வேண்டும். அதுதான் நல்லது என்று கருதுகின்றோம். பள்ளிகள், மாணவர் விடுதிகளில் கட்டமைப்பு மேம்பாடு செய்ய அறிவிப்புகள் இருக்கிறது. 500 அங்கன்வாடிகள் புதிதாக கட்டுவதற்காக அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். அதேபோன்று போதை ஒழிப்பு சுகாதாரத்துறையில் கருவுற்ற மகளிர் பராமரிப்பு மையங்கள் 5 மண்டலங்களிலே புற்றுநோய் தடுப்பு மையம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புற்றுநோய் தடுப்பு மண்டலத்துக்காக அறிவிக்கப்பட்ட நிதி என்பது போதுமானதாக இல்லை. அந்த நிதி என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். அதேபோன்று குடிமக்களுக்கான நடமாடும் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், பாதுகாப்பு இல்லங்கள், அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள், புதிய கால்நடை காப்பீட்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். கிராமிய விளையாட்டு ஊக்குவிப்பு, ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிகழ்ச்சி என்பது குறைந்தபட்சம் 100 நாள் நடத்துவது என்ற விஷயங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. அது வரவேற்கத்தக்கது. அதே போன்று புற்றுநோய் பராமரிப்பு மையம் என்று அறிவிக்கப்பட்டது, அது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் அவர்கள் இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது போதுமானதாக இல்லை என்று கருதுகிறோம். தேர்தல் காலத்திலே தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமைத் தொகை என்பது 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் நிதிநிலை அறிக்கையிலே அது என்பது இடம்பெறவில்லை. இளைஞருடைய வேலை வாய்ப்பு குறித்த எந்த விஷயமும் இதிலே இடம்பெறவில்லை. காலி இடங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலி இடங்களை நிரப்புவதற்காக எந்த அறிவிப்பும் என்பது இந்த பட்ஜெட்டிலே இல்லை. அதே போன்று நம்முடைய இளைஞர்களுக்கு உதவித்தொகை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு என்பது அது போதுமானதாக இல்லை. அதே போன்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் ரத்து செய்வோம் என்று தேர்தல் நேரத்திலே அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த வேறுபாடும் இல்லை. 75,000 ரூபாய் என்பது ஒரு சாராருக்கு அறிவிக்கப்பட்டு இன்னொரு சாராருக்கு 35,000 ரூபாய் அது தள்ளுபடி என்று அறிவிக்கின்ற நேரத்திலே அது மிகப்பெரிய குளறுபடியை உருவாக்கும். பக்கத்து வீட்டிலே ஒரு நபருக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்ட நேரத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 35,000 மட்டும் கொடுக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். எனவே இந்த அரசாங்கம் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் அனைவருக்கும் சீராக 75,000 தள்ளுபடி என்ற விஷயத்தை என்பது அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கருதுகின்றோம். திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அறிவிப்பு என்பது அது வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போன்று கனிம வளங்களை எல்லாம் அரசாங்கமே அதை வருவாய் ஈட்டுவதற்காக அதை சீர் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரவேற்க வேண்டிய விஷயம். தமிழகத்தில் அத்தனை கனிம வளங்களையும், குறிப்பாக கல்லாக இருந்தாலும், எந்த கனிமப் பொருளாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும் அதை முழுமையாக அரசு ஏற்று நடத்தும் என்று சொன்னால் அரசுக்கு போதிய வருமானம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். அதேபோன்று சுற்றுலா தலங்களை பொறுத்தவரையில் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம். சர்வதேச சுற்றுலா மையமாக மாமல்லபுரத்தை கொண்டு வருவோம், அதற்கான நிதி ஒதுக்குவோம் என்று சொல்கிறார்கள். அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரி என்பது சர்வதேச சுற்றுலா மையமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையம். அது எல்லோராலும் வியக்கத்தக்க சுற்றுலா மையம். சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமத்தையும் ஒரே இடத்தில் நின்று காணக்கூடிய ஒரே வியக்கத்தக்க அப்படிப்பட்ட சுற்றுலா மையம் என்பது, அந்த சுற்றுலா மையத்தை மேலும் அது மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் இந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை, அதையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதேபோன்று பழைய பென்ஷன் திட்டம் பரிசீலிக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றப்பட்ட அந்த விஷயம் என்பது இப்போது அறிவிக்கப்படவில்லை. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது இடம்பெறவில்லை. இதையெல்லாம் நம்முடைய இந்த பட்ஜெட்டினுடைய தொகுப்புரையிலே இந்த விஷயங்கள்லாம் இடம்பெறுவது நல்லா இருக்கும், இடம்பெற வேண்டும் என்று இடுகின்றோம். புதிய வீடு கட்டுவதற்கான திட்டத்திலே 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறார்கள். இன்றைய காலநிலையில்
அவருடைய கட்டுமான பொருளுடைய விலையேற்றத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் என்பது இருந்தால் மட்டும்தான் ஓரளவு சராசரியான வீடை என்பது கட்ட முடியும். எனவே 5 லட்சத்தை 10 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும். மீனவர்களுக்கான அவருடைய வேலையில்லா கால அந்த ஊக்கத்தொகை என்பது 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் கூட 8,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே 8,000 ரூபாயை 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டுமே தவிர தவறு என்பது சரி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அந்த முறையிலே இந்த பட்ஜெட்டிலே நிதிநிலை அறிக்கையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் என்பது இருந்தாலும் அது சரி செய்ய வேண்டிய நிவர்த்திப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் இணைத்து இந்த பட்ஜெட்டை முழுமை பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.